வாழ்க்கை நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய அன்சர்டனிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிலைப்புத்தன்மையே இருக்காது. வாழ்க்கைனா அது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயந்தான் இந்த வாழ்க்கை. நிறைய இடங்களில் நம்ம நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண நம்ம பார்ப்போம். பட் ஆனால் முடியுமா? அது ரொம்ப 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 கஷ்டங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நிலைப்புத்தன்மை எப்பயுமே கிடையாது. இப்போது ரீசெண்டாக யூஎஸில் ஒரு பெரிய பிரச்சனை திடீர்னு வந்தது. விசா ஹோல்டர்ஸ் எல்லோரும் உடனே அவங்களுக்கு ஒரு நெருக்கடி தர்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போ ஒரு அன்சர்டனிட்டி பயங்கரமான நம்ம இந்தியன்ஸ் கிடையில ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. இது ஒரு இன்சிடெண்ட் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் அது மட்டும் கிடையாது. அதை தாண்டி நிறையா இடங்களில் நிறையா பிரச்சனைகளில் நம்மளை அறியாமலே நிறைய அன்சர்டனிட்டி நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும். கேரியர் சேஞ்ச் ஆகும், நம்மளுடைய ஹெல்த் சேஞ்ச் ஆகும், ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகும், ஃபினான்சியல் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். அப்படி இருக்க இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி சந்தோஷமாக கடக்கிறது? இன்னைக்கு I'm going to share 7 practical tips that can help you stay grounded, calm and confident when life feels uncertain. வாழ்க்கையில் என்னடா நடக்குது அப்படின்னு தெரியாத ஒரு நேரத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், ப்ராக்டிக்கல் டிப்ஸ், அதுதான் இந்த டிப்ஸ் எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் காலத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான் அப்படின்றது வெறும் வேர்டு மட்டும் கிடையாது, அதுதான் என்னோடய மூச்சும் கூட. ஏன்னா இந்த ஒரு விஷயம் பாட்காஸ்ட் பண்ணுறது மனசில் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. நீங்கள் கேட்குற ஒரு ஆள் ஆனால் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வரக்கூடிய சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல விஷயத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத நிறைய நல்ல மனிதர்கள் நம்ம பாட்காஸ்ட் லிசன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்பை பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உங்களோட சப்போர்ட்டு தான் எல்லாமே. ஃபஸ்ட் டைமாக நம்ம பாட்காஸ்ட் லிசன் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெல்கம் அண்ட் ஜாயின் ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஃபேமிலி. நம்மளை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நண்பா நண்பிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தானே எல்லாம். உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஆப்பிள்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களை 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரன் பண்ணக்கூடிய இந்த ஷோ நமக்கு கொடுக்கக்கூடியது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய த பர்பஸ்ஃபுல் மீனிங்ஃபுல் லைஃப், பேக் டு த கம்யூனிட்டி, பேக் டு த பீப்புள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான். அப்போது அந்த அளவுக்கான நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணுறீங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து தானே முன்னேறோம். 20,000க்கும் மேற்பட்ட நண்பா நண்பிகள், மொத்தம் 10க்கும் மேற்பட்ட பயங்கர பிளாட்ஃபார்ம்ஸு, டாப் 50 தமிழ் பாட்காஸ்ட்டில் நம்மளும் ஒருத்தவங்க, தமிழ் செல்ஃப் ஹெல்ப்பில் டாப் 10க்குள்ளே இருக்கோம். இத்தனை விஷயங்களை தாண்டி எல்லாத்தையும் கடந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்க நமக்கு நம்ம ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கலாம். நாளைக்கு இந்த நாள் இருக்குமா அப்படின்னு தெரியாது. நேற்றைய நாள் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி இந்த நொடி இந்த செகண்ட் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி சந்தோஷமாக இருப்போமே. அப்போது வாழ்க்கை
ஐயோ என்ன நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு எல்லா நேரங்கள்லையுமே பதட்டமாகவும் ரொம்ப பயமாகவும் வாழ்க்கையை பார்த்து கடக்கிறதுல என்னங்க சந்தோஷம் இருக்குது? எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. அன்டில் அன்லெஸ் நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய நல்ல உறவு, செய்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. அப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராக்டிக்கல் டிப்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் சொன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க அன்பா நம்பி. RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூ கேன் சென்ட் மீ எனி மெசேஜஸ், பேசலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் ஜாயின். அங்கே என்ன இருக்குன்னா உங்களுக்கு முன்கூட்டியே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நம்ம லைஃப் பேரலாக கிடக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆல்ரைட், போயிடலாமா? டிப்ஸ் நம்பர் 1, accept what you cannot control. நிலைப்புத்தன்மை, வாழ்க்கையில் நிலையில்லாத நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்க எதுவுமே நிலையில்லாதது. அன்சர்டைனிட்டி இஸ் நேச்சுரல். நோ ஒன் கேன் ப்ரெடிக்ட் எவ்ரிதிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரும் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. அன்டில் அன்லெஸ் இட்ஸ் யூ. ஈவன் நீங்களே கொடுக்க முடியாது நாளைக்கு இப்படி தான் அமையும், இதுதான் இருக்கும், அதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு. அன்சர்டைனிட்டின்றது ஒரு நேச்சுரலுங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதை நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதை முடியாமல் இதை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம கையில் இல்லாதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகுது. ஆனால் அதே ஆக்செப்டன்ஸ் கிரியேட் பீஸ். ரெசிஸ்டன்ஸ் கிரியேட்ஸ் ஸ்ட்ரெஸ், ஆக்செப்டன்ஸ் கிரியேட்ஸ் பீஸ். சில எக்ஸாம்பிள், நான் இந்த வெதரை கண்ட்ரோல் பண்ணணும், முடியுமா? இன்றைக்கி மழை பெய்யறதை தடுத்து நிறுத்தணும், நம்ம ஒன்றும் சூப்பர்மேன் கிடையாது. இந்த எக்கனாமிக் கீழே டவுன் ஆகுது, என்ன பண்ணலாம்? என் கம்பெனியோட ஷேர் மார்க்கெட்டு கீழே போகுது, என்ன பண்ணலாம்? என்னங்க நீங்கள் பண்ண முடியும்? உங்கள் வேலையை நீங்கள் பண்ணலாம். முக்கியமாக அதர் பீப்புள் பிஹேவியர், அவங்க இப்படி என்கிட்ட நடந்துக்கிறாங்க, அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க. ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். யூ cannot control this, but you can control how you respond. இந்த விஷயங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் ஆனால் அதை எப்படி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது இருக்குது. த ரெஸ்பான்ஸ் இஸ் ஆன் யுவர் ஹேண்டில். வெதர் சரியில்லை, அதுக்கு உட்காந்து அழுக முடியாது. ஓகே, அப்போ நம்ம பிளான்லாம் சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது தானே உண்மையான பிளானே. என்ன அப்படி தாங்க நம்ம பண்ணணும், வேறு எதுவுமே பண்ணதுன்னு அவசியம் கிடையாது. அதனால் நம்ம கையில் இருக்கிறத நினச்சி மட்டும் வருத்தப்படுவோமே. செகண்ட் டிப்ஸ், ப்ராக்டிக்கல் டிப்ஸ், ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசன்ட் மொமெண்ட். நிறைய 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 செக்மெண்ட்டில் எபிசோட்ஸில் அதை கேட்டிருக்கோம். நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சல் மிச்சம் உண்டு. ரொம்ப 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 அழுத்தமான வரிகள். எனக்குள்ளேயே நான் அடிக்கடி சொல்லிக்கிற விஷயம். இந்த நொடியை, இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவோம். எதுக்கு நாளையை பற்றி வருத்தப்படணும்? இன்றையோட விளைவு தான் நாளை. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதோட ரிசல்ட்டு தான் நாளைக்கு வரும். அப்படி இருக்கும்போது வாய் எதுக்கு பதட்டம், எதுக்கு படபடப்பு? ஆங்ஸைட்டி ஆஃபன் கம்ஸ் ஃப்ரம் worrying about future. வாட் இஃப் இப்படி நடந்தா, அப்படி நடந்தா, அதுவாயிருமோ, இது ஆயிருமோ? ஒன்றும் ஆகாதுங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கலாங்க. எண்ட் ஆஃப் த டே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறது நீங்கள். அப்போது இந்த வெல் பிளான் பண்ணி இன்றைய நாளை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நாளை என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். மைண்ட்ஃபுல்னஸ், டீப் ப்ரீதிங், ஜேர்னலிங் ஆர் ஈவன் a short walk can ground you in now. Practice 5 4 3 2 1 grounding technique. இன்கேஸ் ரொம்ப பதட்டப்படுறீங்க அப்படின்னா திங்க் பண்ணி பாருங்கள், காம் டவுன் ஆகுங்க. முடிஞ்சா இஃப் யூ பிலீவ் காட், கோயிலுக்கு போங்க, வாக் பண்ணுங்க, உங்களோட வெல்விஷரோட பேசுங்க, நம்ம பாட்காஸ்ட் லிசன் பண்ணுங்கள். நிறைய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். நம்பர் 3, பில்ட் அ ஃப்ளெக்சிபிள் மைண்ட் செட். இதுதான், அப்படி தான், நான் இப்படி தான், நான் என்னை மாற்றிக்கலாம் மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு பயங்கரமாக எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காமல் வாழ்ந்து என்ன நடக்க போகுது? சுச்சுவேஷனுக்கு, என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றி வாழ்கிறது தானே சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். இஃப் பிளான் ஏ ஃபெயில்ஸ், ப்ரிப்பேர் பிளான் பி ஆர் பிளான் சி. நிற்க வேணாம்,
கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஏபிசிடி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு இடத்துல ஸ்டாண்ட் ஆகி நிற்காதீங்க. இதை தான் நான் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் அந்த பாதையையும் இல்லை நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறீங்கிறதையும் மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்மளுக்கு நிறைய டிஸப்பாயின்மெண்ட்டை குறைக்கும். ரெசிலியன்சியை அதிகரிக்கும். திருப்பி மீண்டெழுந்து ஓடுதல் அது எல்லாத்தையுமே அதிகரிக்குங்க. த ஃபோர்த் ஒன் டிப், கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள்ஸ். நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். சும்மா எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எனர்ஜி இஸ் ப்ரீசியஸ். உங்களால் முடியாத உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சவங்க எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க நண்பி. ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. உங்களால் என்ன மாற்றி அமைக்க முடியும்? உங்ககிட்ட என்ன இருக்குது, அப்போது அதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நல்ல மாற்றம் நிகழும். நம்பர் 5, ஸ்ட்ரென்தன் யுவர் சப்போர்ட் சிஸ்டம். எல்லா நேரத்திலுமே நான், ஈவன் இன்க்ளூடிங் மீ, நம்ம கிட்டத்தட்ட 280க்கு மேலே எபிசோட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பேசுகிறேன்னா நிறைய நேரங்களில் எனக்கு சப்போர்ட் தேவைப்படும். இல்லை தான் நான் இவ்வளோ பேசி இவ்வளோ படித்து இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு சில நேரங்களில் தடுமாற்றம் வரும். அப்போது நமக்கு நம்மளை தேத்துறதுக்கு, நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு ஆள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். உருவாக்குங்க. டாக் டு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மென்டார்கிட்ட பேசுங்க, ஃபேமிலிகிட்ட பேசுங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது, ஷேர் பண்ணும்போது எல்லாமே ஃபீல் ஈஸியாகும். எப்பயுமே ஒரு சர்க்கிள் ஆஃப் ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். யாருக்கு நீங்கள் லிசன் பண்ண போகிறீங்க, இல்லை யார்கிட்ட அதை சொல்லலாம், யார்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கலாம். நல்ல மனிதர்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனிதர்கள்ட்ட பேசுங்க. சரியாக நிறையா வாய்ப்பு இருக்குது. கம்யூனிட்டி கிவ்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ரெடியூசஸ் லோன்லினஸ். எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் அப்படின்றத நினைங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்பர் 6, ரீஃப்ரேம் அன்சர்டைனிட்டி as ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி பிரச்சனை, எவ்ரி ப்ராப்ளம்ஸ் ஹாவ் ஓப்பன் அப் சம் பாசிபிலிட்டி. ஓகே, இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையே, இந்த நாட்டில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது, ஓகே அடுத்து என்ன, எங்கே போகலாம், வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம ஹோம் கண்ட்ரிக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அங்கே என்னென்னலாம் பிளான் வச்சுருக்கு, அங்கே ஜாப் பார்க்கலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை நம்ம பிடிச்ச இந்த ஸ்பீக்கிங்கை பீப்புள் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யூ கேன் டேக் இட் ஃபார்வர்டில். ஒரு இடத்துல அழியுதுன்னா இன்னொரு இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகுது. ஒரு காடு அழியும் பொழுது அதுக்கப்புறம் இலைகள் துளிர்க்கும். புயலுக்கு பின் ஒரு அமைதி வரும். எல்லாத்தையும் நம்ம நம்பணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஜாப் லாஸ் மே லீட் டு நியூ கேரியர் க்ரோத். என்ன நீங்கள் மிஸ் பண்ணீங்க, எதனால் நம்மளால் அப் டு டேட் இருக்க முடியல அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக இன்னொரு சூப்பரான ஜாப்பில் லேண்ட் ஆக முடியும். யாருமே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது கிடையாதுங்க. அவங்க வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் மேல் நோக்கி போகிறதும் கிடையாது. வாட் கேன் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் மொமெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் வை திஸ் இஸ் ஹேப்பனிங் டு மீ. அந்த கேள்வியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. நான் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லும் போதே நம்மளை ப்ளேம் பண்ணிக்கிறோம். நம்மளை சுற்றி இருக்க என்வாமெண்ட்டை ப்ளேம் பண்ணுறோம். அது எல்லாமே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தாட். அதை நம்ம மனசு லெவலில் எடுத்துக்க வேணான்னு நினைக்கிறேன். டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி அண்ட் மைண்ட். த நம்பர் 7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் டெய்லி பண்ணுங்கள், ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க, குவாலிட்டி ஸ்லீப் பண்ணுங்கள். இப்போ இருக்க நிறைய ஜென்ரேஷன்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை வந்தால் கோவத்தை சாப்பாடில் காமிக்கிறது, கண்ணை மண்ணன்னு திங்கிறது. ஈவன் மீ, நிறைய நேரங்களில் முடியலைன்னு சொன்னால் நல்லா சாப்பிட்டு தூங்கிடுறது. பட் தேட் இஸ் நாட் அ ஹெல்த்தி ஹேபிட்டில். அந்த ஒரு டெம்பரவரியாக ஒரு விஷயத்தை தேடி போகிறதுனால அந்த பிரச்சனையிலேருந்து எப்படிங்க வெளிவர முடியும்? மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஜேர்னலிங் பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன். எழுதுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ, பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் எழுதுங்க.
நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸை படிங்க. When mind is weak, the situation becomes a problem. When mind is balanced, the situation becomes a challenge. When mind is strong, the situation becomes as opportunity. உங்கள் மைண்ட் எப்படி செல்ஃப் கேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கராக உங்கள் எமோஷனலாக பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த 7 டிப்ஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி அண்ட் மைண்ட், ரீஃப்ரேம் uncertainty as opportunity, strengthen your support system, control the controllables, build a flexible mindset, focus on the present moment, accept what you cannot control. இந்த 7 விஷயம், 7 ப்ராக்டிக்கல் டிப்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய 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 மாற்றத்தை உருவாக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ண போகிறேன். பண்ணலாமா? ஸோ ஆக்செப்டன்ஸ் கொடுங்க, ப்ரெசன்ஸில் வாழுங்க, ஃப்ளெக்சிபிளாக இருங்க, கண்ட்ரோல் பண்ண விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள், சப்போர்ட் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுங்கள், ரீஃப்ரேம் பண்ணுங்கள், செல்ஃப் கேர் பண்ணுங்கள். ஸோ uncertainty isn't your enemy. It is a space where growth happens. பிரச்சனைகள் எல்லாமே பிரச்சனைகள் கிடையாது. அது நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான். அட் எண்ட் ஆஃப் த டே we have to survive. We have to live. அதுதாங்க சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். வலியென பிழைத்தலும் எலியென அழிதலும் அப்படின்ற டார்வினோட கொள்கை உண்மை. இந்த உலகத்தில் வலிமையான மனது, வலிமையான உடல், வலிமையான ஒரு ரெசிலியன்ஸ், மீண்டெழும் தன்மை, இது எல்லாமே இருக்கிற மனுஷனால் மட்டும்தான் வாழ முடியும். மற்ற எல்லாராலையும் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ who you are அப்படின்றத இந்த எபிசோட் மூலமாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டிசைட் அண்ட் ப்ளீஸ் டேக் ஆக்ஷன். உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும். யூ cannot control the waves but you can learn to surf. அழகான மோட்டிவேஷன் லைன். கடல் அலைகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் அந்த கடல் அலையில் எப்படி நீந்தி கரையை கடக்கிறதுன்றதை நீங்கள் கற்றுக்க முடியும். அதுதானே வாழ்க்கை. அடுத்த வாரம் ஒரு சூப்பரான எபிசோடோட உங்களை சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மன்னோ. எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ரொம்பலாம் டென்ஷன் ஆகாதீங்க. இட்ஸ் ஓகே. வி கேன் டூ இட். ப்ளீஸ் எந்த பாட்காஸ்ட் ப்ரொஃபஷனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்க நம்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட் நிறைய மக்களை ரீச் அடைய செய்வதற்கு ஒரே ஒரு கருவி அதுதான். RJ_Mano_ இன்ஸ்டாகிராம் பேஜில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யூ கேன் சென்ட் மீ மெசேஜஸ். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரைட், டேக் கேர் நண்பா, நன்பி, பாய் பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.